உங்களுக்கு 2025 ஒன்றும் பிரச்சனை இல்லை. 26ல் தான் கண்டிப்பாக அவங்க எதிர்கொள்ற மாதிரி இருக்கும். இந்திய அளவில் பார்த்தீங்கன்னாலும் 2025 பெரிய அரசியல் மாற்றங்கள் வராது. இதுல அரசியல் சம்பந்தமா நீங்க கேட்கறதுனால சில தலைவர்களுக்கு கெண்டங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. ஆமா, பெரிய தலைவர்களுக்கு கெண்டங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதனால பெரிய தலைவர்கள் அவர்களுடைய பாதுகாப்பையும் வெளிப்படுத்திக்கணும், அவங்களுடைய உடல் நலங்களையும் பார்த்துக்கணும். யாராவது உழைக்கக்கூடிய தலைவர்கள்லாம் கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும். ஏன்னா பெரிய தலைவர்களுக்கு இந்த ஆண்டுல நமக்கு கொஞ்சம் சிரமம் ஏற்படும். உயிர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். இது ஒண்ணு. அரசியல் சார்ந்த வியூகங்கள் எப்படி வேணாலும் நீங்க வியூகம் போகலாம். ஆனா 2025ல எந்த வியூகமும் செல்லுபடியாகாது. நீங்க 2026 பாருங்க, ஓப்பனிங்ல நாங்க இதை நினைக்கவே இல்லையே இப்படி நடந்து. அதுதான் நீங்க நினைக்காத ஒன்றை கொடுக்கக்கூடியது 2026. ஆனா அப்ப விசுவாவசு வருஷம் இருக்கும். இந்த தமிழ் வருஷத்துல நீங்க 2026 ஏப்ரல் வரைக்கும் இந்த வருஷம் இருக்கிறதுனால இந்த தமிழ் வருஷ கணக்குப்படி நாங்க சொல்றோம், இந்த கார்த்திகை மாசத்துக்கு பிறகுதான் வியூகம் ஆரம்பிக்கும். அதாவது டிசம்பர் லாஸ்ட் 2025 டிசம்பர் லாஸ்ட்ல தான் புது கணக்கு போடுவாங்க. அதுக்கு முன்னாடி இப்ப நீங்களும் கூட்டணி வச்சுக்கலாம், நீங்களும் நானும் கூட்டணி வச்சுக்கலாம் முடிவு பண்ணி வச்சிருப்போம். டிசம்பருக்கு பிறகு நீ செட்டே வர மாட்டே போ அப்படின்னுடுவாங்க. இப்ப 2026 தான் அரசியலுக்கான நல்ல எதிர்காலத்தை கொடுக்கும். கண்டிப்பா இந்திய அளவுலையும் தமிழக அளவுலையும் நாம எதிர்பார்க்கிற அளவுக்கு ஒரு டிஃபரெண்ட்டை வந்து நிச்சயமாக அரசியல்ல ஏற்படுத்த முடியுங்க. அரசியல் சார்ந்த விஷயங்கள்ல தனக்கு ஒரு பாணியை உருவாக்கிக்கிட்டு தன்னுடைய சிறு வயசிலிருந்து சமுதாயத்திற்காக செய்யணும், சமூகத்தை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு போகணும்னு நினைக்கக்கூடிய அருமையான தலைவர். நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆருடம், அவர் அரசியலுக்காக இல்லாம அவர் பேசின வார்த்தைக்காக அந்த கூட்டணியில் இருப்பார். அதுல நம்ம செயல்படணும் அப்படிங்கிற ஒரு அந்த வார்த்தைக்காக சில விஷயங்கள்ல அவங்க கண்டிப்பா தொடருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அவங்க சுயமரியாதையை எங்க டெஸ்ட் பண்றாங்களோ அங்கதான் அவர் சங்கடப்படுவாரே தவிர அது வரைக்கும் அவருக்கு எங்கேயுமே நிச்சயமாக அரசியல்ல குரு இந்த ராகுவோடைய அடிப்படையில இந்த குழப்பங்கள் வரதான் செய்யும். ஆனா தலைவர்கள்லாம் தெளிவா இருக்கிறாங்க. இது மீடியா நம்ம எல்லாம் ரொம்ப பெருசுப்படுத்துறோம். தலைவர்கள் அவங்கவுங்க கோட்பாடுகள்ல ரொம்ப தெளிவா இருக்காங்க, ஸ்கெட்ச் போடுறாங்க, கரெக்டா காய்களை நகர்த்துறாங்க. அதுக்கு 2026ல அவங்களுக்கு கரெக்டான பிரசன்டேஷன் கிடைக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தவங்க ஆளுங்கட்சியா இருக்காங்க, ஆளுங்கட்சியா வருவாங்கிறத விட எதிர்கட்சியா இருக்கிறவங்க ஏங்க அவங்க கீழே வரமாட்டாங்களான்னு கேட்கறது கிடையாது. இன்னைக்கு 10 ஓட்டு நான் வாங்கியிருக்கேன்னா 15 ஓட்டு வாங்குவோம். அப்ப 2026 நம்ம டஃப்பா இருக்கும். எல்லாருமே முன்னுக்கு வர போறாங்க. 2 சீட்டு வாங்கினவங்க 6 சீட்டு வாங்க போறாங்க. அவங்கவுங்க கட்சிக்கும் அவங்கவுங்களுக்கு இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க பாருங்க, அதிகபட்சம் கூட்டணி ஆட்சி அமையறதுக்கே நிறைய வாய்ப்பு உண்டு. 2026 கூட்டணி ஆட்சி அமையும். அது இப்பயும் கூட்டணி ஆட்சி தான். என்னைக்குமே கூட்டணியில பங்கு இருக்காது. ஆனா இப்ப என்னன்னா கூட்டணியில சில உள் சம்பந்தமான விஷயங்கள் நீங்க இப்படி பேசிக்கலாம், இப்படி இருந்துக்கலாம் கூட வரலாம். அந்த அளவுக்கு வளர்ச்சி இருக்கும். அந்த வளர்ச்சியை நோக்கி தான் இந்த நேரம் போகுது. இது வளர்ச்சிங்கிறது அரசியல்வாதிகளுக்கு மட்டுமல்ல, அரசியல்வாதிகளால் மக்களுக்கு வளர்ச்சி. இந்த உலகம் ஒரு அன்பு நிலையை நோக்கி போகுதுங்க, ஒரு சந்தோஷ நிலைகளை நோக்கி போகுது. ஆனா போகும்போது கரடு முரடா இருக்கும். அந்த வதந்திகளை நம்ப வேண்டாம். அரசியல் சார்ந்த வதந்திகளை யாராவது ரொம்ப பேசுறாங்கன்னா அதெல்லாம் நம்ப வேண்டாம். என்னை பொறுத்த வரைக்கும் அரசியல் இப்போதைக்கு காலகட்டத்தில் பார்க்கும்போது சரியாதான் போயிட்டு இருக்கு. 2026ல நல்ல பிரகாசத்தை அரசியல் மூலமாக மக்களுக்கு ஆதாயம் கிடைக்கும்.